Hi dears, வணக்கம். This is Maga exercise 4.1 நம்ம 7th sum மதிப்பு காண்க sin inverse of sin 5 pi by 9 into cos pi by 9 plus cos 5 pi by 9 into sin pi by 9. என்ன பாருமா மாறி வந்திருக்கு. மாறி வந்தால் யாருடைய ஃபார்முலா? சைனுடைய ஃபார்முலா. சைன் மாறும், கையெழுத்து மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன்னா கையெழுத்து அதை சொன்னால் இந்த சைன் வந்து வேறு. சைன் ஏ ப்ளஸ் பி, இது மாறி குறி மாறம் வச்சுன்னா sin a plus b, sin a cos b plus cos a sin b. இப்போ ஈக்குவல் டு போட்டுக்கிட்ட சாமி, இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் சைடில் எழுதினாலும் சரி, ஞாபகம் வந்துட்டு எழுதினாலும் சரி. அப்போ என்ன போட போகிறோம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், இது a, இது b, a plus b. ஓகே, ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன், எத்தனை முறை 9 வந்தாலும் ஒரே முறை போடுங்க. 5 பையன் ஒரு பையன் சேர்த்தா 6 பை, 2 3 2 6, சாரி 2 3 6, 3 3 9. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 பை பை 3. நம்ம நல்லா தெரியும் சாமி, சைன் இன்வர்ஸும் சைனை கேன்சல் பண்ணி 2 பை பை 3 போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா சைனுடைய மதிப்பு +90லேருந்து -90க்குள்ளே, அதாவது -90லேருந்து +90க்குள்ளே தான் இருக்கும். ஸோ எக்ஸனுடைய மதிப்பு நமக்கு எப்படி இருக்கணும் சாமி? -π/2லேருந்து +π/2 வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே, இதே அந்த ப்ராக்கெட் போட்டால் -90ம் சேரும் +90ம் சேரும். -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தா ஒரு π/2 தான் வரணும். இங்கே எத்தனை π/2 இருக்குது? சாரி, π/3 இருக்குன்னா π/3 அப்படின்னு சொன்னாவே இந்த 90லேருந்து அந்த 90 அப்படின்னு சொன்னால் நமக்கு 90க்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் 90 விட அதிகமாக இருக்குது. ஏன்? π/3ன்னா என்னது? எத்தனை டிகிரி? 60 டிகிரி. அப்போ 2π/2னா 260 டிகிரி. 260 டிகிரி எவ்வளோ? 120 டிகிரி. அப்போ 90 தாண்டி போகுது. எவ்வளோ தாண்டி போகுது? 30 தாண்டி போகுது. இல்லை அப்படின்னு சொன்னால் அது எதுலேருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னா 180லேருந்து கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே அந்த பயிற்சி கணக்கு பார்த்துட்டிங்க, இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். இது +90, இது 180, இது 270, இது 0 அல்லது 360 டிகிரின்னு சொல்லணும். அதே வந்துச்சுன்னா இது +90, இந்த பக்கம் வந்தால் +90, இந்த பக்கம் வந்துச்சுன்னா இதுதான் -90 வரும். அப்போ எனக்கு மதிப்பு எப்படி இருக்குன்னா இந்த 90க்குள்ளே தான் வரணும். ஆனால் π/3னா என்னது? இதை டிகிரியாக மாற்றினா 60 டிகிரி. அப்போ 2π/னா 120 டிகிரி. இந்த இதுவில் வரணும் எனக்கு. ஓகே, இந்த சைனுடைய மதிப்பு இதில் இல்லைனா இதில் தான் வரணும். 180 பொறுத்த வரைக்கும் அது மாறாது. சைன் 180 டிகிரி இலிருந்து கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள், 60 கம்மியாக இருக்குது. அப்போ சைன் 180 டிகிரியோ 360 டிகிரியோ வச்சு கூட்டலோ கழித்தலோ போடும்போது அது மாறாது, அதே தான் வரும். ஆனால் குறி பாருங்கள், சைன் π மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு இங்கே வரும். அப்போ சைன் தீட்டாவின் மதிப்பு தான் சைன் தீட்டா, செங்குத்தாக இருக்குது சைன் தீட்டா. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் சைன் தீட்டா வரும். ஒருவேளை இங்கேருந்து இங்கே இருந்துச்சுன்னா மைனஸ் சைன் தீட்டான்னு வந்துடும். அப்போ எத்தனை கம்மியாக இருக்குது? 60 டிகிரி கம்மியாக இருக்குது. 120 தான் வரணும் எனக்கு. 180லேருந்து 60 போனால் 120 தான். அதனால் சைன் ஆஃப் 90 மைனஸ் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம் சாமி? இது உங்களுக்கு தெரியணும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/3. என்னது? ஒரு பை வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்? இப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இது ஒன்று ஆகிடுச்சு சாமி, கேன்சல் ஆகிடுச்சு. π/3 சொல்ல புரியுதா? சைன் 180 டிகிரியிலிருந்து 60 டிகிரி கழிச்சா எனக்கு 120 டிகிரி கிடைக்கும். அப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா இது ப்ளஸில் வந்துடும். சைன் 180 வந்துச்சுனாவே சைன்னா சைன் வரணும், காசுனா காசு வரணும் சாமி. சைன் π மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக அங்கே யார் போட்டிருக்கோம்? 60 டிகிரி போட்டிருக்கோம். ஓகே செல்லம். அப்போது 180 டிகிரி விட இது கம்மியாக இருக்குது. அப்போ 180 பையன்னு போட்டோம்னா எத்தனை பை கம்மியாக இருக்குது? ஒரு பை கம்மியாக இருக்குதுன்னு போட்டுட்டு π/3 தான் அங்கே ஆன்சர் வரும். ஏன்? 60 டிகிரி மதிப்பு π/3. இந்த டிகிரியை 6 மாற்றினா π/3. அப்போ ஆன்சர் என்ன சாமி நமக்கு? π/3. ஓகே.